கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான ஆண்டவரே கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். காலை தோறும் புதிதாக இருக்கிற உம்முடைய கிருபையை நாங்கள் பற்றிக்கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை உம்முடைய புது கிருபையினால் அலங்கரிக்கும்படியாக வேண்டுகிறோம். பாடல் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதியும், சங்கீத ஆலோசனைகளை ஆசீர்வதியும், தடைகள் யாவி நீக்கப்படும், அதிசயங்களை காணப்படும். தேவக்கரம் கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். கனமகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை வீழா நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டேன். ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டேன். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டேன். ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டேன். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே, ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். 24 சிங்காசனமும் 24 மூப்பர்களும், 24 சிங்காசனமும் 24 மூப்பர்களும் அங்கே வெண்வஸ்திரம் தரித்தவரா, சிரசில் பொன்முடி சூட்டியிருந்தார். அங்கே வெண்வஸ்திரம் தரித்தவரா, சிரசில் பொன்முடி சூட்டியிருந்தார். ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே, ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே. அங்கே வெண்வஸ்திரம் தரித்தவரா, சிரசில் பொன்முடி சூட்டியிருந்தார். அங்கே வெண்வஸ்திரம் தரித்தவரா, சிரசில் பொன்முடி சூட்டியிருந்தார். ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டேன். ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டேன். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். அல்லேலூயா. இந்த பாடல் எப்படின்னா, நம்ம அதிசீக்கிரமாக இருக்கிற அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்பட போகிறோம்.
அவருடைய வருகை எப்படி இருக்கும், அவருடைய வருகையில் போனதுக்கப்புறம் அந்த பரலோகத்தில் போய் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம், எப்படியெல்லாம் இருக்க போகுது என்ற அந்த பரலோக அனுபவத்தை கொண்டது தான் இந்த பாடல். என்னுடைய தகப்பனார் எழுதின பாடல் இது. இந்த பாடலை நாம் பாடும் பொழுதே அந்த பரலோகத்தினுடைய அந்த அனுபவத்தை உண்மையாக பாடுகிறவர்கள் அதை உணர முடியும். தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். அது எப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆண்டவருடைய அந்த சிங்காசனத்தை போய் பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், சிங்காசனத்தை சுற்றி எப்படி இருக்கும், இந்த காரியத்தை எல்லாம் தான் பாடலாய் நாம் பாடுகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே இந்த பரலோக அனுபவத்தை உணர்ந்தவர்களாய் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை நிச்சயமாய் நம்மால் உணர முடியும். அந்த சிங்காசனத்தின் மகிமையை நிச்சயம் நம்மால் பார்க்க முடியும். அதில் என்னோடு கூட சேர்ந்து உற்சாகமாக இந்த வரிகளை எல்லாம் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டேன். ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டேன். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். ஒரு சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்க சத்தங்களும் புறப்பட்டதே. சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்க சத்தங்களும் புறப்பட்டது. 7 அக்கினி தீபங்களும் சிங்காசனமுன் எரிகின்றது. 7 அக்கினி தீபங்களும் சிங்காசனமுன் எரிகின்றதே. ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே, ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே. 7 அக்கினி தீபங்களும் சிங்காசனமுன் எரிகின்றது. 7 அக்கினி தீபங்களும் சிங்காசனமுன் எரிகின்றதே. ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டேன். ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டேன். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில், சொல்லுங்க எல்லாரும், அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். சிங்காசனமுன் சபைகளெல்லாம் மறுரூபமாக்கப்படும் காலம் இதுவே. சிங்காசனமுன் சபைகளெல்லாம் மறுரூபமாக்கப்படும் காலம் இதுவே. அந்த சிங்காசனத்தை பார்க்க நாம் ஆயத்தமாகிடுவோம். அந்த சிங்காசனத்தை பார்க்க நாம் ஆயத்தமாகிடுவோம். ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டேன். ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டேன். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே, ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். சிங்காசனத்தை கண்டேன், அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டேன். ஒரு சிங்காசனத்தை கண்டேன்,
ஒருவரை கொண்டே ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் அவரோடு கூட சிங்காசனத்தில் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் அவரோடு கூட சிங்காசனத்தில் நித்திய நித்தியமாய் அவர் ராஜ்யத்தில் அமர செய்வார். நித்திய நித்தியமாய் அவர் ராஜ்யத்தில் அமரச் செய்வார். ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டேன். ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டேன். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டே. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டே. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டே. ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே, ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டே. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டே. சிங்காசனத்தின் மேல் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்ற இந்த வசனம், சிங்காசனத்தின் மேல் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்ற இந்த வசனம் உண்மையும் சத்தியமானதே என்று எழுது என்றாரே. அது உண்மையும் சத்தியமானதே என்று எழுது என்றாரே. ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே, ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே. அது உண்மையும் சத்தியமானதே என்று எழுது என்றாரே. அது உண்மையும் சத்தியமானதே என்று எழுது என்றாரே. அந்த சிங்காசனத்தை பார்க்க நாம் ஆயத்தமாகிடுவோம். அந்த சிங்காசனத்தை பார்க்க நாம் ஆயத்தமாகிடுவோம். 7 அக்கினி தீபங்களும் சிங்காசனமும் எரிகின்றது. 7 அக்கினி தீபங்களும் சிங்காசனமும் எரிகின்றது. அங்கே வெண்வஸ்திரம் தரித்தவராய் சிரசில் பொன்முடி சூட்டி இருந்தார். அங்கே வெண்வஸ்திரம் தரித்தவராய் சிரசில் பொன்முடி சூட்டி இருந்தார். நித்திய நித்தியமாய் அவர் ராஜ்யத்தில் அமரச் செய்வார். அங்கே நித்திய நித்தியமாய் அவர் ராஜ்யத்தில் அமரச் செய்வார். ஒரு சிங்காசனத்தை கண்டே, அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டே. ஒரு சிங்காசனத்தை கண்டே, அதில் வீற்றிருக்கும் ஆமென். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே, ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேன். ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டேன்.
ஆயத்தமாகிடுவோம் அந்த சிங்காசனத்தை பார்க்க நாம் ஆயத்தமாகிடுவோம். ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானன் சொல்லுமா, ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே அந்த சிங்காசனத்தை பார்க்க நாமும் ஆயத்தமாகிடுவோம் அந்த சிங்காசனத்தை பார்க்க நாமும் ஆயத்தமாகிடுவோம். சொல்லுமா, அந்த சிங்காசனத்தை பார்க்க நாம் ஆயத்தமாகிடுவோமே அந்த சிங்காசனத்தை பார்க்க நாம் ஆயத்தமாகிடுவோம். ஒரு சிங்காசனத்தை கண்டே அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டேன். ஒரு சிங்காசனத்தை கண்டே அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டேன். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டேனாமே அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டே அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டே அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டே. ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே, ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனு சொல்லுமா, ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே, ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே. ஆமென். ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே, ஆராதனை எங்கள் இயேசுவுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே, ஆராதனை எங்கள் தேவனுக்கே, ஆராதனை எங்கள் ராஜனுக்கே, ஆராதனை எங்கள் தேவனுக்கே, ஆராதனை நீதி தேவனுக்கே, ஆராதனை பரிசுத்த ராஜனுக்கே, ஆராதனை மகத்துவ தேவனுக்கே, ஆராதனை இயேசு ராஜனுக்கே, ஆராதனை இயேசு தேவனுக்கே, ஆராதனை எங்கள் ராஜனுக்கே, ஆராதனை இயேசு தேவனுக்கே. ஒரு சிங்காசனத்தை ஆமே வானவில் இருக்க கண்டேன் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டே அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருக்க கண்டே. ஒரு சிங்காசனத்தை கண்டே அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டே. ஒரு சிங்காசனத்தை கண்டே அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டே. ஒரு சிங்காசனத்தை கண்டே அதில் வீற்றிருக்கும் ஒருவரை கண்டே. ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே, ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே, ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எஜமானனுக்கே, ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை எங்கள் எஜமானனுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மகிமை நிறைந்தவரே, மகிமை நிறைந்தவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சிங்காசனத்தின் மகிமையை வெளிப்படுத்துகிறவரே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் எங்கள் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். அதி சீக்கிரமா இருக்கிற எங்கள் எஜமானுடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, ஆயத்தப்படுத்துங்கப்பா. கேட்க ஒரு வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. கடந்த ராத்திரி முழுவதும் நமக்கு நல்லவராக இருந்து அதிகாலையிலே கர்த்தரை தேடுவதற்கு நல்ல ஒரு கிருபையை தந்து அற்புதமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த நாளிலே நாம் யாருக்கு நியாய தீர்ப்பு என்கிறதான ஒரு தலைப்பிலே நம்ம சில வசனங்களை படிக்க போகிறோம். நியாய தீர்ப்பு யாருக்கு முதலாவது நடக்கப் போகிறது, ஸ்தோத்திரம், யார் யாருக்கெல்லாம் அது உண்டாகும் என்பதை நாம் இப்பொழுது வேத வசனத்தின் மூலமாக சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அது கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிங்க. 1 பேதுரு 4:17. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு, தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னமாயிருக்கும் என்று பாருங்கள். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். பேதுரு சொல்லும்போது ஸ்தோத்திரம் பாருங்கள், ரட்சிக்கப்படுகிற நாமே ஆபத்துகளுக்கு தப்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை இன்னும் நம்பாதவர்களுடைய முடிவெல்லாம் எப்படி இருக்க போகிறது என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. அப்படின்னா சுவிசேஷத்தை அறிந்தவர்கள், ஆண்டவரை நன்றாக தெரிந்தவர்கள், ஆண்டவருக்காக வாழ்கிறேன் என்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்காக இதை செய்கிறேன் என்று சொல்லியும் செய்யாதவர்கள், ஆண்டவருக்காக வாழ்கிறேன் என்று சொல்லியும் வாழாதவர்கள், இப்படி சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். அப்போ முதலாவது இந்த நியாய தீர்ப்பு யாருக்கு என்று பார்க்கும்போது அது தேவனுடைய வீட்டிலே இருக்கிறவர்களுக்கு முதலாவது அது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறது எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ இன்பம், எவ்வளோ நன்மை என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பும் பக்கத்தில் தான் இருக்கிறது. சோத்திரம். சில சம்பவங்களை நம்ம பார்க்கும்போது சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒன்றாக சம்பவிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது, யோபு சொல்லுகிறார். அந்த மாதிரி சில காரியங்களில் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அது இது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறவங்களுக்கே இப்படிலாம் நடக்கிறதே என்று அநேகர் ரொம்ப சங்கடப்படுவார்கள். அதனால் சிலர் இடரவும் செய்வார்கள். அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பானது தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம். அப்போ தேவனுடைய வீட்டிலே இருக்கிறவர்கள் சோத்திரம் ஏதோ பேருக்காகலாம் இருக்க முடியாது. நல்ல வைராக்கியமாக, பரிசுத்தமாக, இன்னும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக, தேவனுடைய மகிமைக்கு பாத்திரராக நாம் நடந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது பாருங்கள். அறிந்தும் அதன்படி செய்யாதவன் அநேக அடிகளுக்கு பாத்திரவானாக இருக்கிறான். அறிந்தும் அதன்படி செய்யாதவன் அநேக அடிகளுக்கு பாத்திரவானாக இருக்கிறான். நமக்கு பலன் இருந்தும் அதை மறுதளிக்கிற கொஞ்சம் அனுபவங்கள் பார்த்தீங்களா. சோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதளிக்காம என் வசனத்தை நீ கைக்கொண்டபடினால் நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ அந்த கொஞ்சம் பலன் இருந்தும் அவரை மறுதளிக்காத ஒரு சூழ்நிலையை
ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலும் அதை எதிர்பார்க்கிறார். நமக்கு இருக்கிற பலன் கொஞ்சோண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும். சோதனை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் நான் உன்னை என்ன செய்ய போகிறேன், அதிகாரியாக ஆக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் தேவனுடைய வீட்டிலே உண்டாகிறது தான். பார்த்தீங்களா, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரி ஆக்குறேங்கிறது அது தேவனால் உண்டானது. சோதனை அது ஒரு பக்கம் உடைய தீர்ப்பு. ஆனால் இன்னொரு பக்கத்தினுடைய தீர்ப்பு இருக்குது. அறிந்தும் அதன்படி செய்யாதவர்கள் அநேக அடிகளுக்கு பாத்திரவான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணுன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு ஊரெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வருவோம். சோத்திரம் யோசிச்சு பார்த்தீங்களா? இதுதான் சோத்திரம். இந்த நபர்களுக்கு அதுக்குரிய பலன்கள், அதுதான் நியாயத்தீர்ப்பு என்று நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. தேவனுடைய வீட்டிலே ஸ்தோத்திரம் அப்பப்போ சில பேருக்கு சில ஆசீர்வாதங்கள் உண்டாகும், ஆனால் அப்பப்போ சில பேருக்கு சில பிரச்சனைகள் உண்டாகும். இதை நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் புதுமை என்றெல்லாம் எண்ண முடியாது. அதுதான் தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. நம்ம அறிஞ்சிட்டோம், ஆண்டோடைய சமூகத்தில் வந்து வேதவசனங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதவங்களை மாதிரி என்ன செய்யக்கூடாது, நடிக்கக்கூடாது. இன்னும் சில பேருக்கு வாய்ப்பே கிடைக்கல ஆண்டவர் சமூகத்துக்கு வருவதற்கு. அவர்கள் ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறாங்க, முடியல, அவங்களுக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. சோத்திரம் ஆண்டவர் சமூகத்தில் ஆராதிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு முடியல. சோத்திரம் ஆனால் நமக்கு ஆண்டவர் கிருபையினால் அருகாமையில் வீடுகளை கொடுத்தோம், அருகாமையில் சபைகளை கொடுத்தோம். ஆனால் என்ன செய்ய முடியல, தேவனை நம்ம நினைத்த போல, ஆண்டவர் நினைத்தது போல நம்மளால் மேம்படுத்த முடியல. சோத்திரம் அதுதான் யாரிடத்தில் சோத்திரம் அவனவன் தகுதிக்கேற்ற மாதிரி தான் அந்த எஜமான் வந்து தாளந்துகளை கொடுக்குறான். ஒருத்தனுக்கு 1, இன்னொருத்தனுக்கு 2, இன்னொருத்தனுக்கு 5 கொடுக்குறான். கொடுத்துட்டு அவர் கம்முன்னு இருக்க மாட்டார். அடுத்து வராரு பாருங்க, சோத்திரம் எங்கடா நான் கொடுத்த தாளந்து எங்கன்னு கேட்குறாரு. சோத்திரம் பார்த்தீங்களா, முதலாவது 5 தாளந்தை வாங்கினவன்ட்ட வரார். வந்தோடனே அவன்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா என்னாச்சு, உன்னுடைய 5 தாளந்து எங்க என்று சொல்லி கேட்கும்போது அவன் என்ன செய்கிறான், ஸ்தோத்திரம் உடனே அவன் 5 தாளந்து, ஐயா அதோ அந்த 5 வச்சு நான் 10 சம்பாதிச்சிட்டேன் ஐயா என்று சொல்லி அவன் அந்த தாளந்துகளை என்ன செய்கிறான், அங்கே கொடுக்குறான். பார்த்தீங்களா, சோத்திரம் அந்த எஜமான்ட்ட கொண்டாந்து 10 தாளந்தாக கொடுக்குறான். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, இன்றைக்கும் உங்கள் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வரும் பொழுது நம்ம தகுதிக்கேற்ற மாதிரி கொடுத்த ஆசீர்வாதங்கள், உண்மைகள், ஜெபங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒரு நாள் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்க வருவார். அன்றைக்கு நம்ம அதை எடுத்து எப்படி கொடுக்க போகிறோம் என்பதுதான் நமக்கு ஸ்தோத்திரம் நம்மால் உண்டான காரியங்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அப்படியே நம்ம ஆண்டவர் நினைக்கிறது போல் 5 10 2 4 நம்ம கொடுக்க போகிறோம். யோசித்து பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம் இதுதான் தேவனுடைய வீட்டிலே நடக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்தோத்திர நியாயத்தீர்ப்பு. அது கண்டிப்பாக அது வெளிப்பட போகிறது. அப்படி வெளிப்படும் போது நம்ம எப்படி என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை குறித்து மத்தேயு சுவிசேஷத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஸ்தோத்திரம் வாசிங்கள் பார்க்கலாம். 25ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 26ஆம் வசனம் படிங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. ஒருத்தன் மாத்திரம் என்ன பண்ணிட்டான், அந்த தாளந்தை கொண்டு வந்து கொடுக்கல. சோதரன் அவனுக்கு எப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பு வருது பாருங்க. அந்த தாளந்தை கொண்டு வந்து கொடுக்க மறந்துட்டான். அது நீங்கள் 24 படிங்க. படிங்க. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். தாளந்தை நிலத்தில் நான் புதைச்சு வச்சுட்டேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். ஆண்டவர் கொடுத்து அதை பயன்படுத்தாம இருக்கும். பார்த்தீங்களா எப்படி நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லைல்ல. சோத்திரம் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கிறது இல்லை, வேதவசனத்தை வாசிக்க வேண்டிய நேரத்தில் வாசிக்கிறது இல்லை. சோத்திரம் மேலைகளை பார்க்குறோம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா புதைச்சி வச்சுட்டோம்னு அர்த்தம். சோத்திரம் செய்ய வேண்டிய நேரத்தில் ஊழியங்களை செய்கிறதில்ல, கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவருடைய காரியங்களை கொடுக்கறதில்ல. எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சோத்திரம் ஆண்டவர் எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிறார், நல்லா பத்திரமா வச்சுருக்கிறார், எல்லாம் ஸ்டாக்கில் இருக்குது. ஆனால் அது ஒரு நாள் வெளிப்பட போகிறது. அதுதான் இப்போ பாருங்கள், அவன் புதைச்சி வச்ச உடனே ஆண்டவர் அவனுக்கிட்ட வரல. ஆனால்
ஃபஸ்ட்டு 5 தாளந்தை வாங்கணுன்ட்டு வந்தார், அப்புறம் 2 தாளந்தை வாங்கணுன்ட்டு வந்தார், 3ஆவதாக இவன்ட்ட வரார். கொஞ்சம் லேட்டாக ஆனாலும் ஆகலாம், சோத்திரம் நியாயத்திற்கு வெளிப்படுவதற்கு கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனால் வருவார் கண்டிப்பாக. கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனையும் அவர் சந்திக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல நான் பார்க்கும்போது அடுத்து படிங்க, அதை தொடர்ந்து படிங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என்னுடைய பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேன் என்றார். பார்த்தீங்களா, வட்டியோட நான் வாங்கியிருப்பேன்ல, அதுவும் முடியாம பண்ணிட்டியே. சோதரன் கொடுத்த தாளந்தை புதைச்சி வச்சுட்டு யாருக்குமே அதை கொடுக்காம, யாருக்குமே அந்த ரெஜிமெண்ட் கொடுக்காம, யாருக்குமே அந்த அபிஷேகத்தை கொடுக்காம, யாருக்குமே ஜெப வாழ்க்கையை கொடுக்காம, யாருக்குமே ஊழிய பாதையை கொடுக்காம எல்லாத்தையும் புதைச்சி வச்சுட்டியே. ஒருத்தர் கூட நீ கொடுக்கலையே. சோதரன், உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவனுக்கு பாருங்க, அந்த வீட்டிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாகிறது. படிங்க. அவனிடத்திலிருந்து தாளந்தை எடுத்து, அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுத்து, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பார்த்தீங்களா, இல்லாத எனக்கு இது தெரியாது, எனக்கு அது தெரியாது, நான் அதை செய்ய மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், இருக்கிறதும் எடுபட்டு போகிற காலங்கள் சீக்கிரத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப பெருமை, சோத்திரம், பயங்கர பெருமை. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிட்டா போதும், அவங்க வாழ்க்கையில பயங்கரமான ஒரு பெருமைக்கு நேராக தள்ளப்பட்டு அவங்க தாழ்மைக்குரியதெல்லாம் இழந்து போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா, நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் கொளுத்தவர்களாக இருந்தோம், இச்சைக்குரியவர்களாக சங்கரிக்கப்பட்டது போல இன்றைக்கும் நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் திருச்சபைகளிலே பேர் பெற்றவர்களாக இருந்து வளர்ந்தவர்களாக இருந்து உபயோகம் இல்லாதவர்களாய் போய்விடுகிறார்கள். எதுக்கும் தேவையில்லாதவர்களாக நஷ்டப்பட்டு போய்விடுகிறார்கள். இப்போ ஸ்தோத்திரம், யாரை ஆண்டவர் அவன் ரொம்ப நேசித்து பிற்காலங்களில் வரக்கூடியவங்களை தான் நேசிக்கிறார். பாருங்கள், 5 லட்சம் புருஷர்களை சோதரன் 6 லட்சம் பேரை கலப்பினதில் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். ஆனால் பாருங்கள், அதில் 2 பேர் தான் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சான், மீதி எல்லாம் போயிட்டான். எல்லாம் வனாந்தரத்தில் சடலம் விழும் வரை சோத்திரம் 40 வருஷம் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க, வனாந்தரத்தை சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. சோத்திரம், பார்த்தீங்களா, இதெல்லாம் எதை குறிக்குது? கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் வனாந்தரத்தில் நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்தார். சோத்திரம், ஆசீர்வாத கூடாரத்தின் மூலம் வனாந்தரத்திலே ஆண்டவர் நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்தார். அதே மாதிரி இன்னைக்கு தேவனுடைய வீட்டிலே நியாயத்தீர்ப்பு உண்டாகிறதா இருக்கிறது. கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த கிருபைகளை பயன்படுத்தாமல் போகும்போது, சபைகள் பயன்படுத்தாமல் போகும்போது, ஊழியக்காரர்கள் பயன்படுத்தாமல் போகும்போது, விசுவாசிகள் பயன்படுத்தாமல் போகும்போது அவர்களுக்குள்ள நியாயத்தீர்ப்பு சீக்கிரம் உண்டாகிறது. இது ஏன் இந்த நிலத்தை கெடுக்கிறது? சொல்லுங்க, இது ஏன் இந்த நிலத்தை கெடுக்குது? தன வருஷம் ஆகியும் ஒரு கனியும் கொடுக்கல. ஏன் இந்த நிலத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு? தூக்குடா இதை, அவ்வளோதான். எஜமான் ஒரு ஆர்டர், அவ்வளோதான், தூக்குடா, இனிமே அது இருக்கக்கூடாது. சோத்துறேன், ஏதோ ஒரு வருஷம் கெஞ்சலாம், நான் எரு போட்டு பார்த்துக்கிறேன் என்றெல்லாம் ஒரு வருஷம் அந்த வேலைக்காரன் கெஞ்சிடான். சரி இருக்கட்டும், போட்டும். ஒரு வருஷம் இவன் கேட்குறான், இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவார். ஆனால் மறு வருஷம் வராமல் வந்துடுவாரா? வருவார். அவ்வளோதான். காலம் கொடுத்தவர், தவணை கொடுத்தவர் திரும்ப வந்துட்டார். திரும்ப அடுத்த வருஷம் வரும்போது என்ன சொல்ல போகிறோம்? என்ன செய்ய முடியும்? வெட்டப்படும் போது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது, யாருடைய ஜெபமும் கேட்கப்படாது. என்னதான் விழுந்து உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும். சோத்திரம் செய்யும்போது ஆரம்பத்திலேயே ஆண்டவர் பேசும்போது அலட்சியப்படுத்துறது. சோத்திரம், அலட்சியப்படுத்தி அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அடுத்தவங்களை துன்பப்படுத்தி பார்க்கறதா நமக்கு புலப்பா போச்சு. ஆனால் யார் வார்த்தையும் கேட்கறது இல்லை, யார் வார்த்தையும் நம்ம என்ன செய்யலை, மனசில் வைக்கிறது இல்லை. நமக்கு நாமே ராஜா. இப்போ என்னாச்சுன்னா, அருமையான தெய்வ பிள்ளையே, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஒருத்தர் கூட பக்கத்தில் வர மாட்டாங்க, யாருடைய ஜபமும் கேட்கப்படாது. நல்லா கவனிங்க, நிறைய சபைகளில் இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது.
நிறைய சபைகள் பேருக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. சோத்திரம். நான் போன வரைக்கும் சோத்திரம் பல நாடுகளுக்கும் பல மாநிலங்களுக்கும் பல இடங்களுக்கும் நான் போய் வருகிறேன். நான் பார்த்த அந்த காட்சியை என்னால் மறக்கவே முடியாது. ஒவ்வொரு சபைகளிலும் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் சாத்தான் சீக்கிரமாக அவங்க மேலே கை வைக்கிறதுக்கு பயங்கரமான பர்மிஷனோடு வந்து நிற்கிறான். அநேக விசுவாசிகளுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி அநேகர் கேட்குறோம். அநேக ஊழியக்காரர்களுக்கு ஏன் எப்படி நடக்குது அப்படின்லாம் நம்ம கேட்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நம்ம இல்லை. நமக்கு நாமே ராஜா, நமக்கு நாமே அரசன். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். அருமையான தெய்வ பிள்ளையே, நீ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் உன் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட பேய் தொட முடியாது. தெரியுமா? தொட முடியாது. ஆனால் ஒரு கட்டுப்பாட்டை விட்டு நீ இழந்து வெளியில் நிற்கிற ஒவ்வொரு நாளும் உனக்கு ஆபத்தான நாள் தான். சோத்திரம். அதனால் சில பேர் ஊழியக்காரனை பகைச்சிட்டு ஊழியக்காரனுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. சோத்திரம். அதில் தேவனுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான ஐக்கியமும் கிடையாது. ஆனால் வேதம் வசனம் வந்து உங்களை நடத்தினவர்களை பின்பற்றணும் தான் சொல்லியிருக்கு. உங்களுடைய நடத்திப்புக்காரங்க சொல்கிறத கேட்கணும் தான் சொல்லியிருக்கு. அதுக்கு தான் அநேக நடத்திப்புக்காரர்களையும் கர்த்தர் சபையில் வேதாமத்தில் வைத்திருக்கிறார். சபைகளில் நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம எதுக்குமே அடங்க மாட்டோம், எதுக்குமே கீழ்ப்படிய மாட்டோம். அநேக விசுவாசிகளும் சரி ஊழியக்காரர்களும் சரி, ஊழியக்காரன் தலைமை போதகருக்கு அடங்கி நடக்க மாட்டான். அதே போல் விசுவாசிகள் ஒரு பாஸ்டருக்கு அடங்கி நடக்க மாட்டாங்க. கேட்டால் பாஸ்டருக்கெல்லாம் நம்ம அடங்கி நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். ஒரு ஊழியக்காரர் சென்னையில் இப்படி தான் பிரசங்கம் பண்ணார். நீங்கள் ஊழியக்காரனை எதுலேயுமே நீங்கள் வச்சுக்கூடாது, எதுலேயுமே நம்பக்கூடாதுன்னு சொல்கிறார். அவர் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறார். சோதரன். அவர் கை நீட்டினா எல்லா ஆசீர்வாதமும் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார். எப்படி? நீங்கள் ஊழியக்காரர் மேலே ஒரு நம்பிக்கை வைக்க முடியாது, ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நீங்கள் டைரெக்டாக ஆண்டவரை தான் நீங்கள் நம்பணும். ஊழியக்காரன் சொல்லாமல் எப்படிங்க டைரெக்டாக கந்தையாக மந்திரி போனானே ரதத்தில், ஸ்தோத்திரம், அவன் டைரெக்டாக நம்பிக்கை வைக்க வேண்டியதானே? சொல்லுங்களேன். எல்லாம் இப்போ ரொம்ப அதிக படிச்சுட்டோன்னு வச்சுக்கலேன், ரொம்ப அதிகமாக இப்போ மக்களை போட்டு குழப்பி எடுக்கிறாங்க. சோத்திரம். ஊழியக்கார மேலே நம்பிக்கையே வைக்கக்கூடாதான், கம்ப்ளீட்டாக வைக்கக்கூடாதான். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டவரே எப்படி ஆண்டவரை சாருவேன் சொல்லுங்கள்? எப்படி ஆண்டவரை சாடுறது? எனக்கு ஒரு அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எனக்கு எப்படி ஆண்டவரை தெரியும் சொல்லுங்க? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒரு சகோதரன் இருந்தார், அவர் வந்து என்னை ஆண்டவருக்குள்ள நடத்தினார், சத்தியத்தை சொன்னார். அதனால தான் இன்றைக்கி நான் வந்து ஆண்டவரை தெரிஞ்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் ஆரம்ப காலத்தில் அவர் மேலே நம்பிக்கை வச்சனால தான் சர்ச்சுக்கு போனேன். அவர் தான் எனக்கு இயேசுவை கொடுத்தாரு. நீ யாரையுமே நம்ப வேண்டாம், நீ இயேசு எப்படி நம்புறது சொல்லுங்க? அவர் வானத்திலேருந்து பொத்துக்கிட்டு நேராக தலையில் வந்து குதிப்பாரா? ஸ்தோத்திரம். நடத்தினவர்களை முன் வைத்து தான் என்ன செய்யணும்? ஆண்டவரை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் அதை விட்டுட்டு நீ ஊழியக்காரன் மேலே சுத்தமாக நம்பிக்கை வைக்காத. இந்த ஸ்தோத்திரம். அதில் அந்த பிரசங்கத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? என்னையே நம்பாதன்றார். என்னையும் நம்பாத, எனக்கு கிட்ட வராத, நீ ஆண்டவரே பாரு. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் ஆண்டவரை பார்க்கறது எதுக்கு நான் சபைக்கு வரணும் சொல்லுங்க? ஒரு ஊழியக்காரன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா, ஒரு ஊழியக்காரன் மேலே நம்பிக்கை வைக்கலைன்னா எதுக்கு நான் இங்கே வந்து உட்காரணும்? என் இஷ்டத்துக்கு நான் போக வேண்டியது தானே? அப்புறம் எதுக்கு நான் சபைக்கு வரணும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது வந்து இப்படி சில துருபதேசிகள் நல்லா வளர்ந்துட்டு வராங்க. வளர்ந்துட்டு வந்து நான் அதில் கமானும் பண்ணியிருக்கேன். ஸ்தோத்திரம். இப்படி ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணால் விசுவாசிகள்லாம் உருப்பிட்டுருவான், சபையும் நல்லா இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? எல்லாம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு உண்டாயிட்டு இருக்கு. எல்லாம் கொஞ்ச காலத்திலே பட்டுன்னு விழுந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. ஸ்தோத்திரம். ஏதோ ஆதி காலங்களில் பரிசுத்தவான்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி வளர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ உள்ளவங்க ஜெபிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவங்க யாருமே இப்போ ஜெபிக்கிறது இல்லை. பார்த்தீங்களா? ஜெபன்னு சொன்னாலே அவங்களுக்கு வாமிட்டிங் வருதுங்க. ஜெபன்னாலே வாமிட்டிங். சோத்திரம். இப்பெல்லாம் சபையில் ஊழியக்காரங்க ஜெபத்தில் கிடையாது. ஆமாம், ஊழியக்கார குடும்ப ஜெபத்தில் கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளை மாத்திரம் வச்சு ஜெபம் பண்ணுறது. இது என்ன சபை சொல்லிக்க? நல்லா யோசிச்சு பாருங்க. விசுவாசிகளே ஜெபம் பண்ணிட்டு அவங்களே போனோம். அப்போ அவங்களே ஜெபம் பண்ணிட்டு அவங்களே பரலோகம் போக வேண்டியதான். ஸ்தோத்திரம். அப்போ ஊழியக்காரர்கள் வந்து கழுவுறமையில் நலுவுறமையினாக மாறிட்டாங்க. யாரும் இப்போ ஊழியக்காரங்களாம் கிட்ட இருந்து ஒரு ஜெபம்லாம் நடத்துறது இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு ஜெபத்தை போய் அங்கீகரிக்கிறது இல்லை. ஒரு ஜெபத்தை இப்படிலாம் நடத்துகிறாங்களான்னு பார்க்கறது இல்லை. ஊழியக்காரங்களுக்கே சம்பந்தம் இல்லாமல் ஜெபம் நடந்தா ஸ்தோத்திரம். அப்போ அப்படி சொல்கிறது காட்டு தானே?
ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்களே அப்புறம் எதுக்கு நம்பணும்? ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்களை நம்பாமல் போகிறதுக்கு காரணம் இதுதான். ஊர் சுற்றுறதுக்கு நேரம் இருக்கும், ஆனால் சபையில் வந்து ஒரு ஜெபம் நடத்த மாட்டாங்க. ஸ்தோத்திரம். இப்படி நிறையா ஊழியக்காரங்க வளர்ந்துட்டாங்க. கொஞ்சம் வளர்ந்தானா தலைவர் ஆகிடுவாங்கல்ல. ஆமாம், தலைவர் ஆகிட்ட பிறகு சபையை மறந்துடுவாங்க. சபையில் எதோ காரியமும் வச்சுக்க மாட்டாங்க, சபைக்குள்ளேயே வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அப்படியே பைபிளை தூக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படி பார்த்து 2 வசனத்தை பேசிட்டு ஏதாவது காணிக்க வருதா வாங்கிட்டு எஸ்கேப். அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க. இவங்கெல்லாம் சபை நடத்தி பரலோகத்துக்கு எல்லாரையும் கொண்டு போகிறாங்க. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம், கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸ்தோத்திரம். அதனால் ஸ்தோத்திரம், இந்த மாதிரி ஊழியர்கள் எல்லாம் கணக்கில் வைக்கணும். ஸ்தோத்திரம், கணக்கில் வைக்கணும். ஆண்டவர் வச்சிட்டாரு. ஸ்தோத்திரம், கர்த்தர் வச்சிட்டாரு. ஸ்தோத்திரம், கணக்கில். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோன்னு சொல்லி எல்லாரும் யோசனை பண்ணணும், யோசித்து சிந்தித்து செயல்படணும். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்திற்குன்னு வந்த நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னா, ஆனால் இப்போ கர்த்தருடைய ஊழியத்திலே இல்லை. உலகத்தில் என்னென்னத்திலே சிக்கிட்டு இப்போ ஆண்டவருடைய ஆலயத்தையோ சபை மக்களையோ கவனிக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் ஊழியக்காரர்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், நியாயத்தீர்ப்பு ஏன் வராது? வரும். தேவனுடைய வீட்டிலே அந்த நியாயத்தீர்ப்பு நிச்சயமாக வரக்கூடியதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்க, அந்த 3 பேருக்கும் நியாயத்தீர்ப்பு வந்துச்சு. அதில் 5 தாளந்து வாங்கினவன் 10 பெற்று 10 கொடுத்துட்டு நல்ல ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கு அடுத்து அந்த வசனங்களை படிங்களேன். படிங்க பார்க்கலாம். அந்த 25ஆம் அதிகாரமா படிங்க. மத்தேயு சுவிசேஷம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்க. புறம்பான இருளில் இவனை தள்ளி போடுங்க. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல், அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல வீற்றிருப்பார். அல்லேலூயா. யாருக்கு? 5-10 சம்பாதிச்சவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். அவரை போய் பார்க்க போறாங்க. அது இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது. அவங்க ஸ்தோத்திரம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, நீங்க என்ன செய்யுங்க? அது லூக்காவில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்தா படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அந்த பகுதி எடுங்க, எல்லாம் கவனிங்க. அதில் ஸ்தோத்திரம், தேவன் அந்த தாளந்துகளை இரட்டத்தனையா சம்பாதித்தவர்களை ஆண்டவர் ஒரு புதிதான அனுபவத்துக்குள்ளே வழி நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? மீதி எல்லாரும் பாருங்க, அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் புதைச்சி வச்சதுனால அவன் கையும் காலையும் கட்டி புறம்பான இருளில் கொண்டு போய் போடுறாங்க. சொல்லுங்க, எங்க போடுறாங்க? புறம்பான இருள். ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு தேவனுடைய வீட்டிலே ஸ்தோத்திரம், நமக்கு நிறைய பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தரும் இந்த பொறுப்புகளை நல்லா சரியாக செய்யணும். பொறுப்புகளை நம்ம சரியாக செய்யாமல் போனால் ஸ்தோத்திரம், நமக்கும் இதே நல்லா தான். அதுதான் தேவனுடைய வீட்டிலே துவங்கும் நியாயத்தீர்ப்பாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. இப்போ இப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பு நம்மகிட்ட வரும்போது என்ன பண்ண போகிறோம்? ஸ்தோத்திரம். ஏன் அது இருக்கும்போதே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து நல்ல கர்த்தருக்காக ஊழியம் செய்து பாடுபட்டு ஸ்தோத்திரம். படிங்க, சீக்கிரம் படிங்க. ஸ்தோத்திரம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இது வந்து வலது பக்கத்தில் நிற்கிறவங்க. இப்போ அடுத்து இடது பக்கம் நிற்கிறவங்க. படிங்க. பசியாயிருந்தேன், அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல 41 படிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியில போங்க. இவ்வளவு கடுமையா இருக்கு. சோதரர், எப்படி இருக்கு நியாயத்தீர்ப்பு? பார்த்தீங்களா? கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சோதரர், எங்கே போகணும்? சோதரன், அக்கினிக்குள்ளே போகணுமா?
சோத்திரம். 2 கூட்டத்தை சபையில் வச்சிருக்கிறாரு கர்த்தர். ஒவ்வொரு சபையில் 2 கூட்டம் இருக்கு. அந்த 2 கூட்டத்தில் நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறன்னு சொல்லி என்ன செய்யணும்? இப்பயே நல்லா தீர்மானம் பண்ணிக்க. சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. இந்த காலையில் ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்கிற எல்லா கேஸும் அந்த தாளந்தை புதைச்சி வச்ச கதை தான். ஆண்டவர் கிருபை கொடுத்தும் உயிரை கொடுத்து உனக்கு சுகத்தை கொடுத்து நல்ல கை காலை கொடுத்து காலையில் தேவசபத்தில் உட்கார முடியலன்னு சொல்கிற பற்றியா, அதுவே நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு நிறையா இருக்குது. சோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளையே, இது பயங்கரமான காரியங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு 2 கூட்டத்தை வச்சிருக்கிறாரு, வலதுபுறத்துலையும் இடதுபுறத்துலையும். அந்த 2 கூட்டத்தில் உள்ளவங்களை 2 இடத்துக்கு ஆண்டவர் அனுப்ப போகிறாரு. சோத்திரம். அதனால் இப்போ நாம் எந்த கூட்டத்தில் போவோம்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். முதலாவது நியாயத்தீர்ப்பு திருச்சபைக்கு தான். சோத்திரம். திருச்சபையில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் சபையில் நானும் அங்கத்தினராக இருக்கிறேன், நான் இத்தனை வருஷமாக அந்த சபையில் இருக்கேன், நான் இத்தனை வருஷமாக நான் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறேன் என்று சொல்லுகிற ஊழியக்காரர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் எனது அற்புதமான ஒரு தீர்ப்பு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை, அது தேவனுடைய வீட்டில் தான் துவங்கும் காலமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த வீட்டில் துவங்குவதற்கு முன்னதாக நாம் ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் வலது பார்சத்தை நிற்கிறோமா இடது பார்சத்தை நிற்கிறோமான்னு சொல்லி கொஞ்சம் நல்லா யோசித்து செயல்படணும். ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் இடத்த இப்போ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். என்ன, ஒவ்வொரு விசுவாச மக்களும் சூஸ் பண்ணணும், ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்களும் சூஸ் பண்ணணும். நம்ம வலதுபுறத்தில் நிற்கிறோமா இடதுபுறத்தில் நிற்கிறோமா? சோத்திரம். இப்போ நல்லா சூஸ் பண்ணிக்கங்க. 2 பேருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்குறவர் சீக்கிரம் வரார். அவர் 2 பேருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்க போகிறார். அப்படி அவர் கொடுக்கும்போது அந்த நியாயத்தீர்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று நீங்களே சிந்திச்சு பார்த்துங்க. நீங்களே அதை யோசிச்சு பார்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம். 2 பேதுரு 3:7 படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 2 பேதுரு 3:7. சீக்கிரம் படிங்க. ஸ்தோத்திரம். திருச்சபைக்கு உண்டான நியாயத்தீர்ப்பை நம்ம சில காரியங்களை மாத்திரம் தான் பார்த்தோம், ரொம்ப ஆழமா போகல. அடுத்தது இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் 3:7 படிங்க. அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்களை நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. பாருங்கள், இப்ப தேவபக்தி இல்லாதவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. சோத்திரம். அல்லேலூயா. யாருக்கு? தேவபக்தி இல்லாதவர்களுக்கு. சில குடும்பங்கள்ல தேவபக்தி உள்ளவங்க தான் காலையில ஜெபிக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. காலையில் யார் ஜெபம் பண்ணுவான்னு கேட்டால் தேவபக்தி உள்ளவங்க. தேவபக்தி இல்லாதவங்க காலையில் ஜெபம் பண்ண மாட்டாங்க. சோத்திரம். எந்திரிச்ச உடனே டாட்டா பிர்லா மாதிரி அவங்க வாட்டு எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. டாட்டா பிர்லா கூட எந்திரிச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லுவான். ஆனால் இப்போ நம்ம ஆளுங்க என்னடான்னா, சோத்திரம், முளைச்சி 3 எலும்பில் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதும் இல்லை, ஜெபம் பண்ணுறதும் இல்லை. இந்த பிள்ளைகளை எந்திரிச்சு பாருங்கள், ஆடு மாடு மாதிரி எந்திரிச்சு போவாங்க. எந்திரிச்சு போவாங்க ஒவ்வொரு பிள்ளைகளும். சோத்திரம். எப்படிங்க உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறாங்களாம்? பிள்ளைகளை, எங்கள் அருமையான பெற்றோர்கள், உங்களுக்கெல்லாம் மாலை போடணும், மாலை போட்டு உங்களை வரவேற்கணும். சோத்திரம். ஏன்னா பெற்றோர்கள் இன்னைக்கு ஒரு பிள்ளை எழும்புறாங்கன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணு, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு ஆடு மாடு மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. சோத்திரம். அப்போ ஆடு மாடு மாதிரியே பிரச்சனை வருது பாருங்க பிள்ளைகளுக்கும். பிள்ளைங்க ஒழுங்காக ஜெபம் பண்ணி பயபக்திக்குரிய பாதையில் வளரணும், ஒரு வேதாமத்தை வாசிக்கணும். இந்த மாதிரி பிள்ளைங்க கற்றுக் கொடுக்கறது இல்லை. அதனால் இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள். பக்தி இல்லாதவர்கள், இது யாருன்னு கேட்டிங்கன்னா பக்தி இல்லாதவங்க. சோத்திரம். பக்தி இல்லாதவங்களுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு வருது, தனி நியாயத்தீர்ப்பு. சோத்திரம். பக்தி இல்லாதவர்கள் யாரோ அவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு. சோத்திரம். இப்போ நமக்கே தெரியும், நம்முடைய இருதயத்துக்கே நம்ம நல்லா தெரியும், நம்ம வீட்டில் யாரெல்லாம் பக்தி உள்ளவங்களா இருக்கிறா, நம்ம சபையில் யாரெல்லாம் பக்தி உள்ளவங்களா இருக்கிறா என்று நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா? இப்போ நம்ம எல்லாம் பக்தி உள்ளவங்களா இருந்தாலும் இங்கே உட்காந்துருக்குறோம், நிற்கிறோம், பேசுகிறோம், கேட்குறோம். ஆனால் பாருங்கள், சில பக்தி இல்லாதவர்கள் காணும் பாருங்கள். சோத்திரம். அப்படி வர மாதிரி பாவனை பண்ணிட்டு ஓடிடுவாங்க. இது பக்தி உள்ளவங்க. பக்தி இல்லாதவர்கள். சோத்திரம். ஏன்னா அவங்க நான் ஆராதனை பண்ணவே இல்லை. சோத்திரம். வந்தால் என்ன, கீபோர்டில் ஒரு நிமிஷம் இருந்தால் போதுமா? சோத்திரம். ஒரு கீபோர்டை போட்டால் போதுமா? அது ஆராதனையா? இவன் ஆராதனை துதிக்கிறது இல்லையா? கத்தரை இவன் துதிக்கிறது இல்லையா? பேய் எப்படியெல்லாம் நடத்துகிறான் பாருங்க ஒவ்வொருத்தரையும். ரொம்ப நூதன சீசனாக இருக்கிறாங்க. இப்போ தேவ சமூகத்தில் உட்கார்றதே கிடையாது, தேவனை ஆராதிக்கிறதும் கிடையாது. இவங்க ஜெபம் பண்ணால் கடவுள் கேட்கணுமா? சோத்திரம். எப்படி கேட்பாரு? ஸ்தோத்திரம். சான்ஸே கிடையாது. சோத்திரம். ஆண்டவரை கூப்பிடுற நேரம் காலையில், ஆண்டோடைய வார்த்தையை கேட்குற நேரம் காலையில், கர்த்தரிடத்தில் நம்ம வழியை அர்ப்பணிக்க வேண்டிய நேரம் காலையில்.
இதெல்லாம் விட்டுவிட்டு சோத்திரம் இவர்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்களாம், கர்த்தர் கேட்பாராம். சோத்திரம் வாய்ப்பே கிடையாது. சோத்திரம் சுத்தமாக வாய்ப்பு கிடையாது. ஆண்டவர் அப்படியெல்லாம் ஒன்றும் சோத்திரம் அலையில அவர் ஒன்றும் அலையில. சோத்திரம் ஆண்டவர் இப்போ தான் ஆண்டவரை தேடி மக்களை தேடி வர நேரம். இந்த நேரத்தை யார் ஆண்டவருக்கு கொடுக்குறான்னு அவர் பார்த்துட்டு இருக்கிறார். அப்படி தேவபக்தி உள்ளவர்களை தான் சோதனையில் நின்று ஆண்டவர் காப்பாற்ற போகிறார். எல்லாரையும் கிடையாது. சோத்திரம் இப்படி காலையில் கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. சோத்திரம். நான் ஆரம்ப காலத்திலேருந்து எனக்கு நல்லா தெரியுங்க, காலையில் தேடலைன்னா அந்த நாளில் நான் படுற சித்திரவதை இருக்க ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அது என்னுடைய நம்பிக்கை. உங்கள் நம்பிக்கை எப்படியோ அப்படி போயிருக்கு. அதனால் உங்கள் நம்பிக்கை பரலோகத்தை தராது. சோத்திரம் வேத நம்பிக்கை தான் நமக்கு பரலோகத்தை தரும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். வேணா உங்கள் பைபிள்லேருந்து அதை தூக்கி போட்டுருங்க. ஸ்தோத்திரம் எடுத்துருங்க பார்க்கலாம், துணிச்சல் இருந்தா. ஏன்னா உங்களுக்கு அதிகாலையில் தேட கஷ்டமாக இருக்குது, வலிக்குதுன்னா என்ன பண்ணுறது? சோத்திரம் அதிகாலையில் நீ தேடணும். நீ எந்த கொம்பனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ கர்த்தரை தேடி தான் ஆகணும். நீங்கள் கலெக்டராக இருங்க, நீங்கள் ஆசிரியராக இருங்க, நீங்கள் இன்ஜினியராக இருங்க, நீங்கள் பேங்க் ஆஃபீஸராக இருங்க, நீங்கள் யாராக வேணாலும் இருங்க. நீ காலையில் கர்த்தரை தேடலைன்னா நீ ஒரு செல்லா காசு. சோத்திரம். ஹல்லேலூயா. பைபிள் அப்படி தான் சொல்லுது. அதிகாலையில் என்னை தேடணும். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். பார்த்தீங்களா? மெய்ப்பொருளை சிநேகிக்கிறானா. என்னை சிநேகிக்கிறவர்கள் என்ன சிநேகிக்கிறாங்க? மெய்ப்பொருளை சிநேகிக்கிறார்கள். ஹல்லேலூயா. 8:17 படிக்க பார்க்கலாம். சீக்கிரம் படிங்க. நீதிமொழிகள் 8:17. சீக்கிரம் படிங்க. பக்தி உள்ளவங்க செய்கிறதா, பக்தி இல்லாதவங்க செய்கிறதா? நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள், அதிகாலையில் என்னை தேடுறவங்க என்னை கண்டடைவார்கள். அப்போ இதை என்ன செய்யலாம்? இது ஏன் பைபிள் வச்சிருக்கீங்க? அதை எடுத்துடலாம்ல. சரி, அடுத்த வசனம் படிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்களை மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளிலும் நடத்துகிறேன். இதுதான் காலையில தேடுறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் காலையில தேட மாட்டேன்னா இதெல்லாம் பொட்டுன்னு போயிடும். அப்புறம் நீ பூமியில வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தா தானே நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவருக்காக வாழ முடியும். அதனால் அருமையான தெய்வ பிள்ளையை நல்லா கவனிக்கணும். தேவ பக்தி இல்லாதவர்களை கர்த்தர் நியாயந்திருக்க வருகிறார். ஜெபிக்காதவங்களை நியாயந்திருக்க வருகிறார். வேதத்தை வாசிக்காதவர்களை நியாயந்திருக்க வருகிறார். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். பக்தி உள்ளவங்க செய்கிற விஷயங்களை நம்ம இப்போ பண்ணுறதில்ல, நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம். அதனால் இப்படிப்பட்டவங்களை அவர் நியாயந்திருக்கும்படி அவர் சீக்கிரமாய் வருகிறார். ஹல்லேலூயா. அதனால் அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளை, அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஆயத்தமாக இருக்கணும். அதனால் அவர் நியாயந்திருக்க வருகிறார் என்று தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? செயல்படக்கூடாது. இன்னொரு வசனம் இருக்குது, முடிச்சுட்டு தான் நம்ம முடிக்க முடியும். ஏன்னா நீங்கள் எல்லாம் கரெக்டாக 5:30 தான் வரீங்க. 5:30 வந்து டான்னு வந்து உட்காந்து ஒரு 6 மணிக்கு டான்னு போயிட்டுருங்க. சோத்திரம். நல்லா அருமையான பிள்ளைங்க. சோத்திரம். உங்களை இங்கே தங்குறவங்களும் அப்படி செய்கிறீங்க. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோத்திரம். இனிமேல் நீங்கள் இங்கே படுக்காமலே போயிருங்க. சோத்திரம். எல்லாம் வீட்டில் போய் படுத்து கரெக்டாக என்ன செய்யுங்க? 5 மணிக்கு இங்கே வந்து முட்டி போடுங்க. உங்களுக்கெல்லாம் அப்படி தான் பண்ணணும். சோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து நீங்கள் ஒரு வசனத்தை படிக்க பார்க்கலாம். படிக்கலாமா? ரோமர் 2:16 படிக்க பார்க்கலாம். 3வது காரியம். ரோமர் ஃபஸ்ட்டு நியாயத்தீர்ப்பு யாருக்கு? தேவனுடைய வீட்டில். 2வது நியாயத்தீர்ப்பு யாருக்கு? தேவபக்தி இல்லாதவங்களுக்கு. 3வது நியாயத்தீர்ப்பு யாருக்கு அப்படின்னா மனுஷனுடைய படிங்க 3:17. சமாதான வழி. ரோமர் 2:16 சார். 2:16. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது
இது விளங்கும். அப்போ நியாயத்தீர்ப்பு யாருக்கு? மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து ஒரு நியாயத்தீர்ப்பு நமக்கு வருகிறது. அந்தரங்கம் சோத்திரம். நம்ம யாருமே நம்ம சில காரியங்கள்லாம் பார்க்க மாட்டோம் பார்த்தீங்களா? ஆண்டவரும் பார்க்க மாட்டார். ஆண்டவர் பார்ப்பாரு, ஆனால் நம்ம நினச்சிக்கிடுவோம் அவருக்கு தெரியாதுன்னு. அவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அதனால இப்போ மனுஷனுடைய அந்தரங்கங்கள், அவங்கவுங்க மனசுக்குள்ள அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் மறைஞ்சிருக்குனுங்கிறத நம்ம உலகத்தில் யாருக்கும் தெரியாது. சோத்திரம். வெளியில் பார்க்கும்போது வெள்ளையும் ஜெல்லையுமா என்ன செய்வோம்? எல்லாம் வருவாங்க. சோத்திரம். எல்லாம் நல்லா அருமையாக பேசுவாங்க, அருமையாக சிரிப்பாங்க, நடிப்பாங்க. உலகம் ஒரு நாடக மேடை. அதனால் நாடக மேடையில் எல்லாரும் உலகத்தில் வந்து நடிப்பாங்க. ஆனால் இவங்க நடிப்புலாம் ஒரு நாள் போகிற காலம் ஒன்று வருது. அதுதான் மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து தேவன் நியாயத்தீர்க்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவுமே ஆண்டவர் சமூகத்தில் மறைவானது இல்லை. சோதரி. எல்லாம் ஒரு நாள் வெளியரங்கமாக போகிறது. எல்லாம் ஒரு நாள் வெளியரங்கமாக வந்து அவருக்கு முன்னாடி நிற்க போகிறது. அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை தேவன் ஒவ்வொருத்தருக்கும் கட்டளையிடுகிறார். அந்தரங்கம், மனுஷனுடைய அந்தரங்கம். நான் என்னைக்கோ ஒரு பாவம் செய்தேன் பாஸ்டர், அதை வந்து அங்கீகரிப்பாரா, கேட்பாரா, பார்ப்பாரனா? அதையும் அங்கீகரிப்பார். நீ என்னைக்கு பாவம் செய்ததான்? மனுஷனுடைய அந்தரங்கம், அறியாமல் செய்த, யாருக்கும் தெரியாமல் மறைச்சி செய்த எல்லா விஷயமும் ஒரு நாள் என்ன செய்யும்? அதை குறித்து தேவன் நியாயத்தீர்ப்பு கொடுக்க வர்றேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷனுடைய அந்தரங்க வாழ்க்கை மறைக்கப்பட்டது அல்ல. அதுக்கு நியாயத்தீர்ப்பு நிச்சயமாக உண்டு. சோதர, நம்ம என்னென்னலாம் மறைமுகமா ஆண்டவருக்கு விரோதமாக இந்த பூமியில செஞ்சோமோ அது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? எல்லாரும் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அதனால மறைமுகமாய் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் என்னென்னலாம் நம்ம செஞ்சிருக்கிறோன்னு இப்போ நமக்கு யோசிச்சா கூட ஞாபகம் வராது. நிறைய இருக்கும், ஆனால் எதுவும் ஞாபகத்தில் வராது. ஆனால் செய்யப்பட்டதுக்கு எல்லாம் ஒரு நாளில் நியாயந்திருக்கிற நியாயாதிபதி ஒரு நாள் வரார். அவர் வந்து நியாயந்திருக்க வருவார். அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? அந்த நியாயத்தீர்ப்பில் சிக்கிக்கொள்வோம். ஸ்தோத்திரம் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஒரு அலையிலே சொல்லலாமா? மனுஷனுடைய அந்தரங்கங்கள், அந்தரங்கத்தை குறித்து ஒரு நாள் நாம் என்ன செய்ய போகிறோம்? கணக்கு கொடுக்க போகிறோம் என்பதை எல்லாரும் நன்றாக தெரிந்திருக்கணும். எல்லாம் கவனிங்க. இந்த 3 காரியங்களும் நம்ம மனசில் ஊறிக்கிட்டே இருக்கணும். என்ன? மனுஷன் முதலாவது, மனுஷனுக்கு நியாயத்தீர்ப்பு எங்கே கிடைக்குது? திருச்சபையில், தேவனுடைய வீட்டில். சொல்லுங்கள். 2வது எங்கே நடக்குது? தேவ பக்தி இல்லாதவங்களுக்கு. சோத்திரம். 3வது எங்கே நடக்குது? சொல்லுங்கள். இப்போ தான் படித்தோம். 3வது எங்கே நடக்குது? தூங்குறீங்களா? பாருங்க பாருங்க, பைபிளை பாருங்க. அது பாருங்க, பார்த்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. என்னது? மனுஷனுடைய அந்தரங்கள். 3வது என்னது? மனுஷனுடைய அந்தரங்கங்கள். அல்லேலூயா. மனுஷனுடைய அந்தரங்கங்கள். இப்படி இந்த 3 நியாயத்தீர்ப்பை குறித்து நம்ம பார்த்தோம். நிறைய பார்க்கணும், நமக்கு இருக்கிற டைம் கொஞ்சம் தான். அதனால் அந்த கொஞ்சம் டயத்தில் கொஞ்சம் தான் பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வந்து எந்தெந்த நியாயத்தீர்ப்பில் நம்ம சிக்காமல் இருக்க போகிறோம் என்று யோசிக்கலாமா? எந்தெந்த இடத்துல நம்ம வந்து அங்கே அகப்படாமல் இருப்போம் என்று பார்க்கலாமா? ஒருவேளை தேவனுடைய வீட்டில் நடக்க போகிற நியாயத்தீர்ப்பில் நம்ம இருப்போமா? சோதரன். அல்லது தேவபக்தி இல்லாதவர்களை நியாயந்திருக்க வர்றார், அதில் நம்ம இருப்போமா? சோதரன். அப்படி இல்லைன்னா மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயந்திருக்க வருகிற அந்த இடத்துல நம்ம நிற்போமா? நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துல நம்ம இருப்போம். எல்லாரும் அப்படியே எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழும்பி நில்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கரம் மட்டும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. விசேஷமாக ஆண்டவரே, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இது இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல் சோதரம், சோதரம், சோதரம். ஆண்டவரே, பக்தி இல்லாதவர்களை நியாயந்திருக்க வரப்போகிறவராக இருக்கிறீர் என்று வேதம் சொல்கிறது. அதே போல் மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயந்திருக்க வரப்போகிறீன்னு சொல்கிறது. இந்த கேட்ட வசனங்களில் யார் யாருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று அறிவீர். ஆண்டவரே, ஒரு விசை நீர் எங்களை தகுதிப்படுத்தும். உம்மோடு நிற்க, உம்முடைய ராஜ்யத்தில் உம்மை சந்திக்க தொடர்ந்து எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பாக 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல வந்து உங்களை நாங்கள் பார்க்க, உங்கள் சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிற அந்த வானவில்லை பார்க்க, ஆண்டவரே உம்மை சுற்றிலும் இருக்கிற 24 மூப்பர்களையும் அந்த 24 சிங்காசனங்களையும் நாங்கள் பார்க்க, ஆண்டவர் எங்களுக்கு அந்த வாசல்களை திறந்து கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இப்படி
இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளுக்கு நாங்கள் தப்பிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு போதுமான கிருபைகளை தந்து வழிநடத்துவீராக. அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணப்பண்ணோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். God bless you. வியூலா ஜெபம்.